Hello students, welcome back to Learning Space. இன்னைக்கு நம்ம previous year 12th biology half yearly original question paper நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் டோட்டலி 22 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நாளைக்கு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்து நாளான்னைக்கு பயாலஜி எக்ஸாமுக்கு உடனே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் டைமில் எப்படி எஃபிஷியண்ட்டாக படித்தா நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வித் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பயோ பாட்டனியில் பார்ட் 1ல் 8 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் பயோரெமடியேஷன், க்ரையோப்ரிசர்வேஷன், அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன. செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 கேட்டிருக்காங்க. நம்பர் 19th இஸ் கம்பல்சரி, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அஃபாரஸ்டேஷன் வித் கேஸ் ஸ்டடி, ஹேபிடேட் அண்ட் நிச். ஹேபிடேட் அண்ட் நிச் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா படிச்சுக்கோங்க. செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா பார்த்தினோகார்பி ரொம்ப முக்கியம். அப்புறம் டைஹைப்ரிட் கிராஸ் அல்லது பார்த்தினோகார்பி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஸ்பைருலினா. ஸோ அது எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன் என்ன அந்த கொஷின். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பயோசுவாலஜி பேட்டர்ன் பார்ப்போம். 8 1 மார்க்ஸ் இதே மாதிரி பயோபாட்டினில் கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இது நேம் அண்ட் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இஸ் இட் செல்ஃப் அ மோட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன். அப்புறம் ஜிஃப்ட்டும் ஐசிஎஸ்ஏ நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் டெம்ப்ளேட் ஸ்ட்ரான்னா என்ன, கோடிங் ஸ்ட்ரான்னா என்ன, இன்டர்ஃபெரான்ஸ், அப்புறம் டயக்னோஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பயோம்னா என்ன, ஹவு கேன் வி கண்ட்ரோல் என்ட்ராஃபிகேஷன். அப்புறம் செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 19th கொஷின் என்ட்ராஃபிகேஷன், அல்கல் ப்ளூம். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரவாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஹியூமன் ஸ்பெர்ம்னா என்ன, லாமார்க்ஸ் தியரி ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ் ஹவ், அப்புறம் ஏடிஏ டெஃபிஷியன்சி, அப்புறம் டேப்லெட் அனாலிசிஸ் ஆஃப் 2 ஸ்பீஷீஸ் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்பெமாட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான கொஷின். அப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ளோனிங், அப்புறம் ஹவு டஸ் ரீசைக்ளிங் ஹெல்ப் ரெடியூஸ் பொல்யூஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.